பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மீண்டுமாய் இந்த வாரம் ஒரு செய்தியிலே நான் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான இந்த நேரத்துக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா விதத்திலும் நம் சில காரியங்களை குறித்து ஒரு 5 நிமிஷம் மிஞ்சி மேனா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டோட செய்தியை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இது ஆண்டோருக்கு சித்தமானா ஒவ்வொரு வாரமும் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். எல்லா விதத்திலும் நம்மளா சோதனைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அதில் சிக்குண்டு நம்ம ஆண்டவர் மேலே பழியை சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னார். இன்றைக்கும் நம்ம அதன் தொடர்ச்சியாக நீதிமொழிகளை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கணும். சிட்சிக்கிறார்னா நம்மளை எல்லா விதத்திலும் நம்மளை சரிப்படுத்துகிறார், தண்டிக்கிறார், இல்லை அதுலேருந்து மீண்டு வரும்படியாய் எல்லா விதத்திலும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான்னு நம்ம வாசிக்கலாம். நம்மளை சரி பண்ணுறான்ற அதுக்கு அர்த்தம், சிட்சிக்கிறதுக்கு அர்த்தம். எல்லா விதத்திலும் இப்போது என் பிள்ளைக்கு நான் அவன் தவறான ஏதாவது செய்கை செல்லும் போது நம்ம அவனை கண்டிக்கிறோம், திட்டுறோம், இல்லை ஒரு வேளை அடிக்கிறோம். அப்போ அதுலேருந்து அவன் மீண்டு வரணும், மீண்டும் அந்த வழிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம செய்கிறதான செயல்கள் போல் ஆண்டவரும் யாரிடத்தில் அவர் அன்பு கூறுறாரோ அவர்களையும் ஆண்டவர் சிட்சிக்கிறான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர் கடிந்து கொள்ளும்போது நம்ம அதை அவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தும் போது, நம்மளுக்கு கற்றுத்தரும்போது எல்லா விதத்திலும் நம்ம பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். அப்படி தான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதே போல் அதுக்குள்ளாக நம்ம ஆண்டவருக்குள்ளே விசுவாசித்து அதன்படி நம்ம செய்யும் போது எல்லா விதத்திலும் நம்மளோட சூழ்நிலையெல்லாம் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். வசனத்தில் போட்டிருக்கு, தன் தகப்பன் நேசிக்கிற புத்திரனை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுக்கு ஏன் இப்படி இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது, நம்ம எவ்வளவா தான் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம் கேட்கப்படல, இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டுருக்கோமே, நமக்கு இதுலேருந்து விடுதலை வராதா அப்படின்னு ஒரு வேளை நீங்களும் நானும் நினைக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், எல்லா விதத்திலும் நம்ம ஜெபம் கேட்கப்படலை, நம்மளுக்கு சூழ்நிலைகள்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது, நம்ம கேட்குறது ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் வந்துட்டு எல்லா விதத்திலும் அதில் நம்மளை உருவாக்குறாரு, அதில் நம்ம நிலைநிற்கும்படியாய் நம்மளை பழக்க வைக்கிறார், எல்லா விதத்திலும் நம்மளுக்கு கற்றுத்தரான்னு நம்ம நம்பணும். இன்னொரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறும்போது தான் அவர் நம்மளை அன்பு கூறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அவரிடத்துல அன்பு கூறும்போது எல்லா விதத்திலும் நம்மளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதுங்க. ஒருவேளை நான் நினைக்கலாம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதி, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் மாற்றி நம்மளை நீதியின் பாதையில் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்மளுக்கு என்னதான் கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகள், பாதிப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். எதுக்கோ நீங்கள் அனுமதிக்கிறீங்க, இது எனக்குள்ளே இருக்கிறதான ஏதாவது விட முடியாத காரியங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம தவறான பாதைகளை செல்றதா இருக்கலாம், இதுலேருந்து ஆண்டவர் நம்மளை சரியான விதத்தில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே நம்ம வாசிச்சிருக்கோம், எல்லா விதத்திலும் அவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்படின்னு நம்ம வாசித்தோம். அப்போ நம்ம மேலே அன்பு கூறுறதுனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அதே போல் ரோமரில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நம்மளும் அவரிடத்தில் அன்பு கூறணும், அவரும் நம்மளிடத்தில் அன்பு கூறணும். இந்த 2 விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான் எல்லா நன்மைக்கு எதுவாகவே இருக்குமோ தவிர மற்றபடி ஆண்டவர் நம்மளை தீமைக்குள்ளாக நடத்த ஒருபோதும் சித்த வைக்கலைங்க. ஒரு வேலை இப்படிப்பட்டதான காரியத்தில் இருக்குமானா நம்ம இருப்போமானா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க, ஏதாவது உமக்கு விரோதமாக, அதாவது உண்மை விட்டு நான் தூர போகிற காரியம் ஏதாவது இருந்தால் என் உள்ளத்தில் பேசுங்க, எனக்கு அதுலேருந்து விடுதலை கொடுங்க, மீண்டுமா உங்களுடைய பிள்ளையாக மாறணும், நீங்கள் என்னை கண்டித்து உணர்த்தும் போது அதுக்கு நான் கீழ்ப்படுகணும், எல்லா விதத்திலும் உண்மைக்கேற்ற விதத்தில் நடக்கணும்னு நம்ம பிரயாசப்படும் போது எல்லா சூழ்நிலையும் மாற்றி அவர் நம்மளை நடத்துகிறதான விதம் அபரிவிதமாக இருக்கும். நல்லா நேர்த்தியாக எல்லா விதத்திலும் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
ஆடுகளை அவர் வந்துட்டு எல்லா விதத்திலும் கரெக்டான விதத்தில் நடத்துவார் அப்படின்னு வாசிக்கிறோம். கறவல் ஆடுகளை அப்படியே அதன் பாதையில் அழகாக நடத்திட்டு போவார். அதே போல தாங்க நம்மளுடைய சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நடத்த போதுமானவர் இருக்கார். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடும் கூட என்னோட கூட பேசியிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன். எந்த சூழ்நிலை வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், வியாதிகள் வரட்டும், எல்லா விதத்திலும் நீங்கள் கொடுத்ததா நான் ஏற்றுக்கொண்டு அதில் நான் முடிவு பரிந்தம், உங்களுடைய வருகை பரிந்தம், என்னுடைய மரண பரிந்தம் நான் சாட்சியாக நிற்க எனக்கு பலன் கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எல்லா விதத்திலும் நமக்கு பலன் கொடுத்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. மீண்டுமா கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம இப்படி ஒரு வசனத்தை நாம் ஆண்டவர் கொடுக்கறதான வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க சித்தமாக இருப்போம். காட் பிளஸ் யூ. பிரேஸ் லார்ட். பிரேஸ் லார்ட்.